இன்னைக்கு பாரு சரியான வேட்டை. என்ன வேட்டைண்டா? மீன் வேட்டை. மீன் வேட்டை. சீலா மீன், இங்க வஞ்சர மீன், எங்க ஊர்ல சீலா மீன். நாங்க பாருங்க எப்படி செய்ய போறோம். இந்த கரண்டிட்டே கிண்டி கிண்டி பொரிச்சு போட்டு செய்வோம் பாருங்க. மீன்னாலே ஒரே சந்தோஷம் தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துக்கு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து அதான் மீன் செய்யலான்னு இருக்கோம். மீன்ல வந்து ஒரு புது வகையான வேற மாதிரி ஸ்டைல்ல செய்ய போறோம். பொரிச்ச மீன் குழம்பு செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு காட்டுறோம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேளு. என்ன பண்ண போறோம்? நாங்க மீன் செய்ய போறோம். அது என்ன மீன்? வஞ்சர மீன், சீலா மீன். ஊருக்கு ஊரு பேர் மாற்றம். நல்லா செய்வீங்களான்னு கேளு. நான் நல்லா செய்வேன். கல்கத்தா, பாம்பே சைடுல இருந்து அதே மாதிரி வறுத்து அது மாதிரி செய்வாங்க. நான் செஞ்சு கொடுத்து சாப்பிடுவாங்க உங்க தாத்தா. நல்லா லப்பு லப்பு லப்புன்னு தின்பாங்க. நல்லா புட்டு புட்டு. நீ நிப்பியா? அவன் அந்த மீனை பார்க்க வந்தா ஆர்வமா வந்து நிக்கிறான். சரி, மீன் புட்டு புட்டு. அவனுக்கு பிடிச்ச சாப்பாடுனா வந்து நிப்பான். அதான் தெரியுது நல்லா அவனை. இது தண்ணியில போட்டுருக்கு. பிரிட்ஜ்ல இருந்து வந்த மீன் ஒரு 3 பிசுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. 3 மீன், துண்டு மீன். சும்மா அந்த அவளே முடியாம வந்து உட்காந்துக்கிட்டா அவளுக்கு சிரிச்சு சிரிச்சு வவுறு வலிச்சு போச்சு. இது வந்து எப்படின்னா ஒரு சின்ன ஒரு துண்டை சீச்சு விட்டு நறுக்கிருங்க. பூண்டு ஒரு 6-7 பூண்டு. ரொம்ப போட்டாலும் நல்லா இருக்காது. இந்த குச்சி மிளகாய், இதுக்கு பேர் நீட்டு மிளகாய்ன்னு சொல்லுவான். ஆனால் வந்து இது ஆந்திரா மிளகாய்ன்னு பெரும்பாலும் ரொம்ப விளைய வைப்பாங்க. ஆந்திரா மிளகாய் இது வந்து நல்ல காரம். அதே காரத்தில் வந்து சூசி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக போட்டுக்கிறோம் ஒரு காரத்துக்கு. கொஞ்சமாக போட்டு இதை இப்படி போட்டோம்னா பிச்சுட்டு போட்டு இப்படி வறுத்தோம்னா அதோடைய சூசியை அந்த வாசம் நல்லா இருக்கும். ஆனத்தோட வாசம், குழம்புடைய வாசம். எதில் போட்டாலும் எதில் செஞ்சாலும் நாங்கள் இந்த கிரவிலெல்லாம் போடுறோமே இதை வறுத்துமே இதில் விட்டு குட்டு மிளகாயில விட்டு வறுத்து போடுவேன். அது ஒரு வாசம் கொடுக்கும், நல்லா இருக்கும். சீரகம் 3 ஸ்பூன் எடுத்து, மல்லி 3 ஸ்பூன் மல்லி, மிளகு 3 ஸ்பூன், நல்லா வெடிக்கவும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போதான் வெடிக்குது இந்த மல்லி. இதை போய் மிக்சியில் அரைச்சிட்டு வந்து தக்காளி ஒரு 6 தக்காளி எடுத்துருக்கோம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். இந்த மசாலாவை தனியாக அரைச்சிடுவேன், இந்த வெங்காயத்தை தனியாக அரைச்சிடுவேன், தக்காளி தனியாக. எல்லாத்தையும் ஒன்னாலாம் அரைக்கக்கூடாது, தனித்தனியாக தான் அரைக்கணும். மீனை உள்ளே போய் அலசிட்டு வந்துடுறேன். அம்மா போட்டு தரட்டும். மெதுவாக போட்டு. இந்த கடுகு இதில் கடுகுல வந்து ஒரு ஸ்பூன் போட்டு இந்த இதில் போட்டு உரலில் போட்டு இடிக்கணும். இந்தாங்க கடுகு. இதில் உப்பு போட்டு பரட்டிடலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். இதுக்கு இந்த வறுத்தோம்ல காஞ்ச மிளகா, சீரகம், மல்லி, இஞ்சி, பூண்டு அந்த மசாலா அது போட்டு பரட்டிடலாம். இதில் பாதி போட்டு பரட்டி ஊற வச்சிடலாம். மீதி இதை அந்த குழம்புல போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகா பொடி 1 ஸ்பூன், கொஞ்சம் கலருக்காக. இது காரம் இருக்காது. கொஞ்ச நேரம் ஊறணும். ஊறட்டும் ஒரு 10 நிமிஷம். வெரி குட். நல்லா நச்சுட்டேன். போடு. கடலெண்ணெய். இதே ரொம்ப என்கிட்ட அப்படியே அது விட்டுரும் எண்ணெய். எண்ணெயை வாங்காது இந்த மீன். பிரிக்காம மீனை ரொம்ப பொரிக்க வேணாம். ஒரு மிதமான தீயில பொரிச்சிட்டு ஓரளவு வெந்தா போதும். ஏன்னா இது குழம்புல போடுறதில்ல, அதனால ரொம்ப மொறுமொறுன்னு பொரிச்சா குழம்பும் நல்லா இருக்காது, மீனும் நல்லா இருக்காது. நல்லெண்ணெய், கடலெண்ணெய் மொத்தமாக 50. நிறைய ஊற்றலாம், எவ்வளோ வேண்டாலும். அப்புறம் சாப்பிட்டு
நம்ம இதுல அவங்க வந்து நிறைய ஹார்ட்டை எண்ணெய் ஊத்தி வந்து தான் நம்ம செய்வாங்க. பக்குவப்படுத்தணுமே. நான் அந்த அளவுக்கு எண்ணெய் எல்லாம் ஊத்தல. அதை காப்பாற்றணும், ஹார்ட்டை காப்பாற்றணுமே, நம்ம என்ன செய்யறோம்? இதுல அதனால தான் வந்து கவலை. கடுகு நுணுக்கி வச்ச கடுகு போடுறோம். அரைச்ச வெங்காயம் போய் போட ஒரு தண்ணி சத்துல அது பெருக்குது. இந்தா கருவேப்பில்லை. இந்த மாதிரி மீன் பெரட்டல் குழம்பு செய்யறதுக்கு வந்து இந்த மாதிரி வெங்காயத்தை அரைச்சு போட்டாதான் நல்லா இருக்கும். அதான் இது வட மாநிலத்துல எல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. நல்லா சப்பாத்தி வந்து ரொட்டி. ஆமா, அவங்கள சப்பாத்தி தானே சாப்பிடுவாங்க. நல்லா அது அவங்க சாப்பிட்டு நல்லா இதுவும் நல்ல டேஸ்டா தான் இருக்கும் மாமி. நம்ம எப்பயுமே ஒரே ஸ்டைல்ல செய்யறோம், கொஞ்சம் வேற மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சா நல்லா இருக்கும். செய்யலாம், நல்லா இருக்க முடியும். இப்போ உனக்கு மீன் வேணுமா? இரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ஏக்கே அவங்க ரொம்ப அவசரமா இருக்கு. இது செஞ்சு உனக்கு தான் ஃபர்ஸ்ட் தருவேன். நீ சாப்பிடலன்னு வச்சுக்கோ, அப்புறம் இருக்கு. இந்த பாவத்து இந்த சாப்பிட்டு பாவம் பறக்குறேன். நல்லா இருக்கா? ஏய் காரமா இருக்கும். இல்லை இல்லை, காரம் இல்லை. இதுல தக்காளி அரைச்சு வச்சிருக்கோம்ல, இந்த தக்காளிய ஊத்தணும். இதுலதான் சேர்ந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், சீரம். இந்த அரைச்ச மசாலாவை இதுல போட்டு கிண்டிடுவோம். ஃபர்ஸ்ட் வதக்கிட்டு அரைச்சு வச்சோம்னா அந்த மசாலா இதையும் போட்டு மல்லித்தலையும் போட்டு வதக்கு. இதை நல்லா இந்த தக்காளியோட மசாலா நல்லா வதக்கிடுவோம். ஏற்கனவே வதக்க தான் செஞ்சோம், இருந்தாலும் இன்னொரு தடவை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மல்லித்தலை லாஸ்ட்லேயும் போடுவோம், இப்பயும் போடுவோம். பச்சை மிளகா 3, புளி கொஞ்சமாக சிறிதளவு, ரொம்ப ஊற்ற வேணாம், ஊற்றாத போதும். அது டேஸ்ட் வேற மாதிரி ஆயிரும். தக்காளி நிறையா போட்டு மாமி இந்த குழம்பு குடிச்சு பார்த்துட்டு சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு, எதுவுமே அமைஞ்சிருச்சு. அது இனிமே புளியோ ஏதோ வேண்டியதில்லை, போதும். அம்புட்டு புளி நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் குழம்பு நல்லா கொதிச்சு அடிக்குது. இனி மீனை வந்து பொறுமையா போட்டணும். அப்படி வரிசையாக வச்சிரு, அங்கிட்டு ஓரம் வச்சு அங்கே எல்லாமே வச்சு விட்டு வரிசை அப்படியே ஸ்பூனு பிடிச்சி எடுக்கும்போது நல்லாயிருக்கும். அது பிடிச்ச அந்த குழம்பு வைப்பேன். அது இன்னும் கடுகு நவுத்துனா ரொம்ப சூப்பராக இருக்கும். போடு போடு சொல்கிறேன். மல்லித்தலை ஒட்டியா போட்டாச்சு. அதோட என்ன செய்யணும்னா குறைச்சிக்கோ, கொஞ்சம் எடுத்த உடனே. அவ்வளோதான், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதாவது மீன் ஆஃப் பண்ண போகிறோம். ஏன்னா அது பொரிச்ச மீன், ஸ்லைஸான மீன் உடஞ்சி போயிடும். போதும், நம்ம மசாலாலாம் நல்லா கொதிச்சிருச்சு. வாசல்லாம் ஆஃப் பண்ணிடலாம். பாறை மீன், சீலா மீன், கொடுவா மீன், இந்த மாதிரி பெரிய பீஸுக்கு போட்டு செஞ்சீங்கன்னா மாவுளின்னு சொல்லுவோம் நாங்கள், இங்கே சீலான்னு சொல்லுவோம், நீட்டமாக இருக்கு. அந்த மாதிரி மீன்ல இதை செய்யலாம், சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து அந்த இது பாறை மீன், கொடுவா மீன், எல்லாம் பிசுக்கு மீன். உங்களுக்கு துண்டு மீன், நல்ல துண்டு மீனாக பாருங்க. அதே நேரத்தில் இந்த வாழை மீன் இருக்க முள்ளு வாழை, அதை கூட செய்யலாம், சூப்பராக இருக்கும். அது முள்ளுனால கொஞ்சம் இது பண்ணா, நாங்கள்லாம் முள்ளை சாப்பிடுவோம். மாமி எதை விட்டாலும் விடுவாங்க, இந்த வாழை மீனை விட மாட்டாங்க. ஆமாம், அது வந்து இது இந்த மாதிரி ஆயிடுச்சு. வாழை மீன் நல்லா மாமியோட உயிர். பொரிச்சுக்கிட்டு இப்படி செஞ்சா சூசு ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன் குழம்புல எவ்வளோ ரகம் வைக்கலாம். பச்சை மிளகாய் எல்லாம் போட்டியா? அது நல்லா தெரியும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சாப்பிடு மாமி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த ஆணம் அந்த பகுதியில் உள்ளது. இது எப்படின்னாட்டா எங்கள் வீட்டுக்காரவும் அப்போ கப்பலில் வேலை, கல்கத்தா பாம்பேல தான் கம்பெனி அவருக்கு இருக்கு. ஆபீஸ்ல இருந்து அங்கே போவாங்க கப்பலுக்கு. போயிட்டு அப்புறம் அங்கேருந்து வருவாங்க. நிறைய பொருளாக நல்ல நல்ல பொருளாக வெளிநாட்டு பொருள் தான் கொண்டு வருவாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி இந்த சமையலை பற்றி வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி வறுத்து இப்படி செய்யுங்க, அதில் செஞ்சு நல்லா செய்வேன், ரொம்ப சூப்பராக நல்லா இருக்கும். இன்னொரு மீன் இருக்கு, கல்கத்தா போய் அவங்க பணத்தை வாங்கிட்டு வரையில அந்த மீன் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க, அது எல்சா. அது வந்து ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. அந்த தலை மண்டையில் அங்கே கல்கத்தாவிலேருந்து ஐஸில் வச்சு கொண்டாந்தா, ஒரு பெட்டியில் வச்சு வாங்கி. அந்த மாதிரி அவங்க மாதிரி சாப்பாட்டு விஷயங்கள்ல நாங்கள் ஒரு நாள் வாங்கி நாங்கள் பண்ணி காட்டுவோம். இப்போதைக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தை வீடியோ எடுக்கல் காட்டு. இந்த அத்தை எப்படி உடச்சி காட்டுறாங்க, அது மாதிரி உடச்சி காட்டு. இந்த மாதிரி அது மாதிரி பிச்சு காட்டுங்க. இந்த உடைக்கிறானா, காரம் கம்மி தான், சாப்பிட்டு அவனுக்கு பிடிக்கும்.
காரமா இருக்கா? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. நல்லா கொஞ்சம் சூடா இருக்கா? சூடாக இருக்கும். அது ஆணை இல்லாமல் எடுத்து வாயிலே. ஆ. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கு. இந்த சாப்பிடு. வேற மாதிரி சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? வேற மாதிரி சூப்பராக இருக்கும். பத்தியா கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ரைஸ் சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு. நல்லா இருக்கு. இது காரமும் ரொம்ப இருக்காது. இது நல்லா இருக்கும். இது ஒரு மாதிரி வித்தியாசமா பசங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. நாங்கள் நெய் சோறு செஞ்சு சாப்பிட்றோம். நீங்களும் இந்த மாதிரி நெய் சோறு, தேங்காய் சோறு, குஸ்கா இது மாதிரி சோறு செஞ்சு இந்த மாதிரி குழம்பு செஞ்சீங்கன்னா காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தொடர்ந்து எங்கள் வீடியோவை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு பதிலாக எகியா சொல்லுதான். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய். பாய் பாய். பாய். சாப்பிடு. மீனை பிச்சு சாப்பிடு. இந்த மாதிரி உணவு இறைவன் எல்லாருக்கும் தரணும். நீங்களும் சாப்பிடணும். செஞ்சு பாருங்க. ஆனால் அதை பார்த்தே செஞ்சுருங்க. அது ரொம்ப உங்களுக்கு அது பிடிக்கும். செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.